அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸ வச்சு செய்ய போறோம். இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ்ல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. மில்க் ஷேக் செய்றதுக்கு முன்னாடி வந்து அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ். இது வந்து தான் வச்சு இன்றைக்கி நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிறது வந்து ஒயிட் கலர் பழமாகவும் விதை வந்து பிளாக் கலரில் இருக்கும். 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்திருக்கோம். இதே பிங்க் கலரில் வந்து உள்ளே வந்து பழம் வந்து ரெட் கலராகவும் அந்த வந்து விதைகள்லாம் வந்து பிளாக் கலர்லேயும் இருக்கும். இன்னொன்று வந்து எல்லோ கலர் தோல் இருக்கும். உள்ளே வந்து ஒயிட்டு பிளாக்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட்ஸோட வந்து பெனிஃபிட் பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து சருமத்துக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால வந்து ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு பளபளன்னு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். 2வது வந்து மலச்சிக்கலை தவிர்க்கும். இந்த பழத்தை வந்து ரெகுலராக வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும். 3வது வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த பழத்தில் உள்ள அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் இருக்கிற விதைகள் வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். 4வதா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டானது புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த புற்றுநோயோடைய அந்த கட்டிகளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 5வதா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். 6வதா வந்து பார்த்திங்கன்னா, விட்டமின் சி வந்து இந்த பழத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. 7வதா வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுனால வந்து ரத்தத்தை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். 8வதா வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஃப்ரூட்ஸு. நம்ம வந்து ஜூஸை சாப்பிடும்போது வந்து சுகர் எதுவுமே சேர்க்காம வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் நார்மலாக வந்து போட்டு குடித்தாவே போதும், சூப்பராக இருக்கும். 9வது பார்த்திங்கன்னா, கெட்ட கொழுப்பை வந்து அகற்றக்கூடியதாக இருக்குது. அதாவது கெட்ட கொழுப்பெலாம் வந்து நம்ம உடம்புலேருந்து நீக்கிட்டு நல்ல கொழுப்பை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக வந்து 10வது நன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸை தொடர்ந்து சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெலாம் வந்து ரிமூவ் பண்ணி உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன இந்த 10 மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. நான் சொன்னது வந்து கால்வாசி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நம்ம முறையா வந்து இதை பயன்படுத்தி சாப்பிட்டா மட்டும்தான் அதில் உள்ள நன்மைகள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். தொடர்ந்து வந்து எந்த ஒரு நம்ம பழமோ இல்லை வந்து சாப்பாடோ எடுத்துக்கிறதுனால வந்து ஒரு விஷயத்துக்காக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா மட்டும்தான் அதில் உள்ள நன்மைகள் வந்து நமக்கு முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடணும், எதுக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதை வந்து தொடர்ந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. அப்போ தான் வந்து உங்களோட பிரச்சனை வந்து முழுமையாக வந்து தீர்ந்து கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த பழத்தை வச்சு எப்படி மில்க் ஷேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து எடுத்திருந்த ஒரு பழத்தை வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து இனிப்புக்காக வந்து நான் ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பழத்துக்கு டிராகன் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நம்ம 6லேருந்து 7 வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இதில் உள்ள கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண அந்த பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் வந்து 2யுமே வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஷேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு தடவை வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து அந்த பேரிச்சம்பழம்லாம் அரைபடும். இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக வந்து கூலிங்காக வந்து 2, 3 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துருக்கேன். ஐஸ் க்யூப் சேர்த்ததுக்கப்புறம் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி கலக்காத பாலை கெட்டி பாலாக பார்த்து சேர்த்துக்கங்க. இதுக்கப்புறம் வந்து 2 ஸ்கூப் அளவுக்கு வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். வேறு ஃப்ளேவர் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வெண்ணிலா ஃப்ளேவர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸியில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா, நம்மளோட சூப்பரான டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளாஸில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து கிளாஸில் வந்து லைட்டாக வந்து சாக்லேட் சிரப்பை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அது உங்களோட விருப்பம்தான். சாக்லேட் சிரப்பு உங்ககிட்ட இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமை வந்து ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப்பை வந்து லைட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.